விவசாயி, என்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சந்தேகத்திற்கு உரிய வகையில் சுற்றித் திரிந்த ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த ஸ்ரீராம் என்ற இளைஞர் கைது. அவர் தங்கியிருந்த இடத்திலிருந்து 1 கிலோ கஞ்சா பறிமுதல். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள நிலையில் அதற்கு பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவும் இணை பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வாலும் நியமனம். IPL தொடரில் மிகவும் குறைந்த வயதில் களம் கண்ட வீரராக உருவெடுத்தார் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் வைபவ் சூரியவன்ஷி. 14 வயதான இந்த சிறுவன் தனக்கு வீசப்பட்ட முதல் பந்தையே எக்ஸ்ட்ரா கவர் பகுதியில் 6 அடித்தார். அவுட் ஆனவுடன் அழுதபடியே பெவிலியனுக்கு அவர் திரும்பிய விதம் சிறுவன்தான் என உணர்த்தும் வகையில் இருந்தது. போதைப் பொருள் பயன்படுத்தி நடிகர்களுக்கு தொந்தரவு கொடுத்ததாக கைது செய்யப்பட்ட நடிகர் வைஷன் டாம் சாக்கோ ஜாமீனில் விடுவிப்பு. என்னால் பிரச்சனை வேண்டாம் என நினைக்கிறேன். கட்சியில் தொண்டனாகவே இருக்க விரும்புகிறேன். தொண்டர்கள் விருப்பத்தின் பேரிலேயே மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டேன் என மதிமுக MP துரை வைகோ கருத்து. திண்டிவனம் கிருஷ்ணகிரி நெடுஞ்சாலையை 4 வழிச்சாலையாக மாற்ற வேண்டும் என பிப்ரவரி 13ஆம் தேதி மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரியை சந்தித்து பாமக MP அன்புமணி கோரிக்கை விடுத்த நிலையில் சாலை விரிவாக்கத்திற்கான விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்க உத்தரவிட்டிருப்பதாக அன்புமணிக்கு நிதின் கட்கரி கடிதம். நாடு முழுவதும் நீட் தேர்வு முறையை கொண்டு வந்தது திமுகவைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் காந்தி செல்வன் தான். அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் சிறை செல்வது உறுதி என பழனியில் பாஜக மூத்த தலைவர் H. ராஜா ஆவேசம். தெலுங்கானாவின் கரீம் நகர் மாவட்டத்தில் ஒரு மூதாட்டி நடந்து சென்றபோது குரங்குகள் அவரை கும்பலாக கடித்ததில் அந்த மூதாட்டி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. பாஜகவோடு இணைந்து நீட் தேர்வை தமிழகத்திற்கு கொண்டு வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியே நீட் தேர்வில் உயிரிழந்த 22 மாணவ மாணவியருக்கு அஞ்சலி செலுத்துவது அரசியல் நாடகம் என திண்டுக்கல்லில் திமுக மாணவரணி சார்பில் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டதால் பரபரப்பு. பழனி அடிவாரம் பகுதியில் சாக்கடை கட்டுவதற்காக குழி தோண்டப்பட்ட போது வீடுகள் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வீட்டின் அருகில் குப்பை கொட்டுவதில் இருவருக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனையால் பாலமுருகன் என்பவர் தனது லாரியை அனிதா என்பவர் மீது மோதுவது போல இயக்கி மிரட்டியதால் அதிர்ச்சி. கன்னியாகுமரியைச் சேர்ந்த ஒரு உடற்கல்வி ஆசிரியர் சம்பள பணம் பலன்களை வழங்கி கோரிய வழக்கில் நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தாத IAS அதிகாரிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம். ஒரு IAS அதிகாரியே பொய் கூறலாமா என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் நடிகர் தனுஷ் இட்லி கடை படப்பிடிப்பிற்கு அமைக்கப்பட்டிருந்த செட்டில் பயங்கர தீ விபத்து. இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே ஆளுநர் என்பவர் தபால்காரர் தான். அதிமுக பாஜக இடையே மறைமுக கூட்டணி இருப்பதாக நான் கூறியது இப்போது நிரூபணமாகியுள்ளது என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழுக்கு கொடுத்த பேட்டியில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் கருத்து. 4 வழிச்சாலைக்கான மேம்பால கட்டுமான பணிகள் நடப்பதால் சென்னை தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை இன்று முதல் 3 நாட்களுக்கு போக்குவரத்து மாற்றம். செனட்டாப் சாலை டன்புல் சந்திப்பு வழியாக வாகனங்கள் திருப்பிவிடப்படும் என சென்னை போக்குவரத்து காவல்துறை தகவல். IPL தொடரில் இன்று இரவு 7:30 மணிக்கு மும்பை வான்கடை மைதானத்தில் நடக்கும் போட்டியில் சென்னை மும்பை அணிகள் மோதல். பிரான்ஸ் நாட்டிலிருந்து 63,000 கோடி ரூபாய் மதிப்பில் கடற்படைக்கான 26 ரஃபேல் விமானங்களை வாங்க இந்தியா முடிவு. பிரான்ஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இந்தியா வரும் நிலையில் ஏப்ரல் 28ஆம் தேதி இரு நாடுகளுக்கும் இடையே கோப்புகள் கையெழுத்தாகிறது. இந்தியா முழுவதும் படுக்கை வசதி கொண்ட 10 வந்தே பாரத் ரயில்களை இயக்க ரயில்வே திட்டம். கன்னியாகுமரி முதல் காஷ்மீரின் ஸ்ரீநகர் வரை இந்த வகை ரயில்களை இயக்குவது குறித்து சாத்தியக்கூறுகளை ஆராய ரயில்வே முடிவு. அன்பு, கருணை, மனித நேயம், சகோதரத்துவம், தியாகம் ஆகியவற்றை மனித குலத்திற்கு போதித்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளான ஈஸ்டர் நாளை உவகையுடன் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என ஈஸ்டர் திருநாளுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாழ்த்து. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலைக்கு செல்லும் மலைப்பாதையில் இருக்கும் கொண்டை ஊசி வளைவுகளில் விபத்தை தடுக்கும் வகையில் உருளை தடுப்பான்களை பொருத்தும் பணி நிறைவு. நீலகிரி மாவட்டம் உதகையில் இருக்கும் ஆளுநர் மாளிகையில் ஏப்ரல் 25 முதல் 27ஆம் தேதி வரை மாநில பல்கலைக்கழகங்களின் துணை வேந்தர்கள் மாநாடு நடக்கிறது. அதில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்க தமிழக ஆளுநர் RN ரவி அழைப்பு.
நிதியை தராத மத்திய அரசுக்கு மாநில வரியை தரமாட்டோம் என்று கூறுவதுதான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஆனால் வரியை கொடுத்துவிட்டு நிதியை தரவில்லை என்று புலம்புவது அண்டர் கண்ட்ரோல் என தமிழக முதல்வர் ஸ்டாலினின் டெல்லிக்கு நாங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்ற பேச்சுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலடி. தமிழகத்தில் வேலூர், திருத்தணி, மதுரை, பரமத்திவேலூர், திருச்சி, ஈரோடு, பாளையங்கோட்டை ஆகிய இடங்களில் வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்தது. அதிகபட்சமாக வேலூரில் 104.9 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. பள்ளிக்கல்வித்துறையில் மாவட்ட கல்வி அலுவலர், இணை இயக்குனர் ஆகியோருக்கான நேர்முக உதவியாளர் பதவி உயர்வுக்கு தகுதியான கண்காணிப்பாளர்கள் பட்டியல் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பி வைப்பு. தமிழகத்தில் பாஜக வலிமை பெறுவதற்கு அதிமுக துணை நிற்பது வரலாற்று பிழை என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கருத்து. சேலம் மாவட்டம் ஓமலூரில் கஞ்சாவை வீட்டுக்கே சென்று விற்பனை செய்ததாக தாய், மகன் ஆகிய இருவர் கைது. அவர்களிடமிருந்து 3 கிலோ கஞ்சா பறிமுதல். சென்னை கொளத்தூரில் சோமநாத சுவாமி கோவில் நிலத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற தடை விதிப்பதற்கு உயர்நீதிமன்றம் மறுப்பு. கோவில் நிலத்தில் வருமானம் ஈட்டும் வகையில் காவல் நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அறநிலையத்துறை தெரிவித்ததை அடுத்து தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 2832 கன அடியாக அதிகரிப்பு. திமுக கூட்டணியில் இருந்து விசிக விலகும் என்றும் பாமக இணையும் என்றும் கூறுவது வதந்தி. திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் உறுதியாக உள்ளன. எங்கள் கூட்டணி மாறாது என டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழுக்கு கொடுத்த பேட்டியில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் கருத்து. மகாராஷ்டிரா நலனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் தங்கள் பிரச்சனைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு ஓரணையில் திரள வேண்டும் என மகாராஷ்டிரா நவ நிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே மற்றும் முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரே தனித்தனியே கூறியிருப்பதால் இருவரும் மீண்டும் இணைய வாய்ப்புள்ளதாக தகவல். பிரதமர் நரேந்திர மோடியுடன் தொலைபேசியில் உரையாடியதை அடுத்து டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனரும் தொழில் அதிபருமான எலான் மஸ்க் இந்த ஆண்டு இறுதியில் இந்தியா வரவுள்ளதாக அறிவிப்பு. மேற்கு வங்கத்தின் முர்ஷிதாபாத் பகுதியில் வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடந்த வன்முறையில் பாதிக்கப்பட்ட இடங்களை அம்மாநில ஆளுநர் ஆனந்த் போஸ் மற்றும் தேசிய மகளிர் ஆணைய குழுவினர் பார்வையிட்டனர். அமெரிக்கா, சீனா வர்த்தக போரை போன்ற வேகமாக மாறிவரும் உலக சூழலை இந்திய ரிசர்வ் வங்கி விழிப்புடன் கண்காணித்து வருகிறது. அதன்படி கொள்கை நடவடிக்கைகளில் சீர்திருத்தம் செய்து இந்தியா முன்னோக்கி செல்லும் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா கருத்து. அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்க நாடான பெருவுக்கு 11 நாட்கள் அரசுமுறை பயணமாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் புறப்பட்டார். G20, IMF மற்றும் இருதரப்பு ஆலோசனை கூட்டங்களில் அவர் பங்கேற்க உள்ளதாக நிதியமைச்சகம் தகவல். 17வது குடிமைப் பணிகள் தினத்தை முன்னிட்டு பொது நிர்வாகத்தில் சிறந்து விளங்கியவர்களுக்கான 16 விருதுகளை நாளை பிரதமர் நரேந்திர மோடி வழங்குகிறார். வடகிழக்கு டெல்லியின் சக்தி விஹார் பகுதியில் பலமாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 11ஆக அதிகரிப்பு. மேவார் மன்னர் மகாராணா பிரதாப், சத்ரபதி சிவாஜி ஆகியோரே தேசத்தின் நாயகர்கள். முகலாய மன்னர் அவுரங்கசீப் இல்லை என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கருத்து. பிஜு ஜனதாதள் கட்சியின் தலைவராக ஒடிசா முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக் 9வது முறையாக போட்டியின்றி தேர்வு. இந்தியாவின் முதல் பிரதமரும் தனது கொள்ளு தாத்தாவுமான ஜவஹர்லால் நேருவிடமிருந்து உண்மையும் துணிவும் தனக்கு மரபு வழியாக கிடைத்ததாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சந்தீப் தீக்ஷித் உடனான உரையாடலில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கருத்து. திருச்சியில் கழிவுநீர் கலந்த நீரை குடித்ததால் 3 பேர் இறந்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. திமுக அரசு நடவடிக்கை எடுக்காததன் விளைவே இந்த உயிரிழப்புகளுக்கான காரணம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். வைகோவின் சேனாதிபதி என்பதற்கு அடையாளம் எனது விரலில் அவர் முகம் பதித்த மோதிரம்தான். என் சட்டை பாக்கெட்டில் வைகோவின் புகைப்படம் இருப்பதுதான் எனது அடையாளம். என்றும் மறுமலர்ச்சி பாதையில் என குறிப்பிட்டு மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா பதிவு. ரோபோக்கள் பங்கேற்ற முதல் மாரத்தான் ஓட்டப் போட்டியை சனிக்கிழமை சீனா நடத்தியது. உக்ரைனின் கட்டுப்பாட்டில் கடைசியாக இருக்கும் கூக்ஸ் பிராந்திய பகுதிகளில் 1 மீட்டுள்ளதாக ரஷ்ய தகவல். ஈஸ்டர் நாளான இன்று ஒரு நாள் மட்டும் போர் நிறுத்தம் செய்யப்படுவதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அறிவிப்பு. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மறுப்பு. தமிழக அரசு எனது போனை ஒட்டு கேட்கிறது. யார் என்ன செய்கிறார்கள் என்பதை திமுக அரசு கண்காணிக்கிறது. பாஜக தொண்டர்கள் அனைவரும் போனில் எச்சரிக்கையாக பேசுவது நல்லது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பகீர் குற்றச்சாட்டு.
பிராமணர்களுக்கு எதிராக அவதூறாக பேசியிருந்த இயக்குனரும் நடிகருமான அனுராக் கஷ்யப் தனது கருத்துக்கு மன்னிப்பு கேட்டார். சர்வதேச உணவகங்கள் அனைத்தும் இஸ்ரேலுக்கு சொந்தமானவை என்று வதந்தி பரவிய நிலையில் KFC உணவகத்திற்கு எதிராக பாகிஸ்தானில் தீவிர போராட்டம். கராச்சியில் நடந்த போராட்டத்தில் ஒருவர் பலி.